ஹவு லாங் ஓ லார்ட், இதுதான் இன்னைக்கான கேள்வி. எவ்வளவு நேரம் கர்த்தாவே என்னை இடுக்கண்ல, என்னை இவ்வளவு கஷ்டத்துல, என்னுடைய எதிரிகள், என்னுடைய சத்துருக்கள் என்னை இடுக்கண்ல, என்னை நெருக்கத்திலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களே, எது வரைக்கும் நீங்க என்ன காப்பாத்தாம இருப்பீங்க ஆண்டவரே? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்கலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஹவு லாங் ஓ லார்ட், இதுதான் இன்னைக்கான கேள்வி. எவ்வளவு நேரம் கர்த்தாவே என்னை இடுக்கண்ல, என்னை இவ்வளவு கஷ்டத்துல, என்னுடைய எதிரிகள், என்னுடைய சத்துருக்கள் என்னை இடுக்கண்ல, என்னை நெருக்கத்திலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களே, எது வரைக்கும் நீங்க என்ன காப்பாத்தாம இருப்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த கதறுகின்ற அந்த கதறல் இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டு இருப்போமே. ஆனால் கர்த்தர் செவி கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, அப்படிதான் இந்த சபையிலே பேசும்பொழுது இந்த இடத்துல சொல்லுகிறாங்க, பரிசுத்தமும் நீ சத்தியம் உள்ள ஆண்டவரே. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர், சத்தியம் உள்ள ஆண்டவர், பரிசுத்தப்படுத்துகின்ற ஆண்டவர், சத்தியத்திலே நடத்துகின்ற ஆண்டவர். அவரிடத்திலே கேட்கின்றார், தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இருதயத்தை குறித்து, இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் இருப்பீங்க ஆண்டவரே? எனக்கு முடியல கர்த்தாவே, இந்த சூழ்நிலையை நான் கடந்து போக எனக்கு பலன் தாரும் கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெற்றி சிறக்க எனக்கு வழிவகுத்தருளும் கர்த்தாவே என்று சொல்லி அந்த இடுக்கண்லிருந்து கூப்பிடுகின்ற ஒரு சத்தம் தான் இன்றைக்கு கர்த்தாவே. எந்த ஒரு இடுக்கண்ல இருந்து நீங்க இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கின்றீர்கள்? எந்த இடத்திலிருந்து? ஹவு லாங் ஓ லார்ட், எவ்வளவு நாள் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்? எவ்வளவு நாள் இந்த கடினமான பாதையை நான் கடந்து போகணும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறதை பாருங்க, பழிவாங்கலும் தீர்ப்பு செய்யாமலும் எத்தனை நாட்கள் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகளை கொடுக்கப்பட்டது என்று அடுத்த வசனத்திலே பார்க்கின்றோம். இந்த வெள்ளை அங்கி என்பது ஏதோ ஒரு கலர் ட்ரெஸ் மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, சுத்திகரிப்பின் ஆடையாக இருக்கின்றது, அழகாய் நிற்கும் ஆடையாக இருக்கின்றது, வெற்றியை கொடுக்கும் ஆடையாக இருக்கின்றது, சமாதானத்தை கொடுக்கும் ஆடையாக இருக்கின்றது, சந்தோஷத்தை கொடுக்கும் ஆடையாக இருக்கின்றது. ஆகவே அவர் சொல்கிறார், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இடுக்கண்ணிலிருந்து கதறிக்கொண்டு ஹவு லாங் ஓ லார்ட் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு வெள்ளை அங்கிகளை கொடுத்து உடுத்திவித்து அழகு பார்க்கின்றவராக இருக்கின்றார். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற ஒரு சத்தியத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில கர்த்தாவே, நாங்கள் இடுக்கண்ணிலிருந்து கதறும் பொழுது எங்களுக்கு விடுதலையை கொடுத்து வழி நடத்துகின்ற ஆண்டவர் நீர் இருக்கிறீர். பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.